ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? உலகம் முழுவதும் திடீர் மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாகுது கொரோனாவுக்கு பிறகு. ஸோ அதனால் எல்லோருக்கும் கொரோனா காரணமாக இருக்கும் அல்லது கொரோனாவுக்காக நம்ம போட்ட தடுப்பூசி காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, கொரோனா எல்லாருமே தடுப்பூசி போட்டாங்க. எல்லோருக்கும் கொரோனா வந்துச்சான்னு தெரியாது, ஆனால் எல்லோருக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டாச்சு. ஸோ அதனால் இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இந்த திடீர் மரணத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதில் 10 லட்சம் பேரில் 4 பேருக்கு இரத்த உறைதல் ஏற்படும். அந்த அளவுக்கு அது ரேராக இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு இப்போ சமீபமாக கோர்ட்டிலேயே அந்த நிறுவனம் சொல்லியிருக்குது, வேக்சின் தயாரித்த நிறுவனம். ஸோ இது மீடியாக்கள் எப்போவுமே அதை ஒரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே அப்படியே ஒரு பூதாகரமாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ என்னென்னா, பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா அந்த தலைப்புச் செய்தியை பார்த்தோன்னே பீதி ஆகிடுவாங்க இல்லையா. உள்ளெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஐயோ, நம்ம கொரோனா தடுப்பூசி போட்டுமே அப்போ நமக்கும் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு பயம் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த நெஞ்சு வலி வர்றது, பால்பிட்டேஷன், இதய பதற்றம் வர்றது, இதெல்லாம் இப்போ காமனாக ஆகிடுச்சு கொரோனாவுக்கு பிறகு. ஸோ அதனால் இது கொரோனா அல்லது இந்த இதனால் தடுப்பூசினால் வந்திருக்கலாம் அப்படின்னு பொதுமக்கள் ஜென்ரலாக நம்பினா கூட இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொரோனா வர்றதுக்கு முன்னாடி மரண விகிதம் எப்படி இருந்துச்சு, கொரோனாவில் ஓஞ்ச பிறகு எப்படி இருக்குது, இதை கம்பேர் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஏறி இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உடல் பருமன் ஆகி இருக்குது, அதை கொஞ்சம் குறைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. இது இல்லாமல் அந்த நேரம் கொரோனாவில் இன்ஃபெக்ட் ஆகி ஒரு மரணத்துக்கிட்ட போயிட்டு ரெக்கவர் ஆகி வெளில வராங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் மரணம் அதிகமாக வருது, இப்படியெல்லாம் அந்த டேட்டா சொல்லுது. ஆனால் இதில் ஒரு ஃபேக்டரை யாருமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அது என்ன அப்படின்னா, மன அழுத்தம். இந்த கொரோனா டைமில் இறந்தவர்களை விடுங்க, இறந்ததுனால் பாதிப்பு அந்த குடும்பத்தினருக்கு வரும் இல்லையா, அது ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும். மரணமே பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். இது இல்லாமல் பெரும்பான்மையான வீடுகளில் மரணம் நிகழ்ந்தாலே அடுத்தது சொத்து சண்டை வந்துடும். ஸோ அது இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். இதனால் அப்போவே அவங்க மனதாலும் பாதிக்கப்படுவாங்க. அதோடைய பாதிப்பு உடலிலும் தெரியும் உடனடியாகவே. ஸோ இப்போ கொரோனாவினால் பாதிப்பு வந்துச்சா, தடுப்பூசினால் பாதிப்பு வந்துச்சான்னு தெரியாது. அது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்கிறாங்க இதனால் இருக்கலாம்ட்டு. ஆனால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும், இந்த மாதிரி கொரோனாவினால் ஏற்பட்ட மரணத்தின் பாதிப்பில் அந்த குடும்பத்தினருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இன்னும் கூட அதிலிருந்து மீள முடியாமல் அவங்க இருப்பாங்க. ஸோ சொத்து பிரச்சனைலாம் நிறைய பேர் வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும்னு கூட தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா, அந்த வலி இப்போ நெஞ்சில் வலி வருதுன்னா, நமக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்பில் இருக்குது அப்படின்னு ஒன்று இதய சிகிச்சை நிபுணரை போய் பார்ப்பாங்க. இல்லையா, இல்லை அது வெறும் கேஸ் தான் அப்படின்ட்டு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. ஆனால் 2 பேருமே நார்மலாக தானே இருக்குது அப்படின்னு தான் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு டைஜின் போன்ற சிறப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அப்போ யாராவது அதிர்ஷ்டவசமாக இது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம், போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்கன்னு சொன்னால் தான் அவங்க கொடுக்குற 2-3 டேப்லெட்லேயே அது சரியாகும். ஆனாலும்
அந்த 2-3 டேப்லெட்லேயே நிறுத்த முடியாது. அது பாட்டுக்கு கணக்கு வருஷ கணக்காக இழுக்கும். சரி, அப்பயும் கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னு நிறுத்தும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் அதை விட அதிகமாகவும் வரும் நிறைய பேருக்கு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் அதற்கப்புறம் ஏற்பட்ட திடீர் மரணங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி மரணம் கொரோனா மாதிரி கொத்தா சாகிறது இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வாழ்நாளில் நடந்திருக்காது, இப்போ தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதிலும் நம்ம குடும்பத்தில் எதிர்பாராத நபர் இறக்குறாங்க அப்படின்னும்போது அதோடைய பாதிப்பு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளம் விதவைகள் ஆனாங்க. ஸோ அதில் இளம் விதவை மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்க குழந்தைங்க, அதே மாதிரி அந்த ஒரு 5வது 6வது படிக்கிற ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, 10வது 11வது 12வது அவங்களுக்கே அந்த வலியை உணர முடியும் இல்லையா? அப்பா இல்லாத வலி இதனால் கடவுள் நம்பிக்கையை கூட போயிடும் நிறைய பேருக்கு. ஸோ அப்போ அது ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தை கொடுக்கும். அவங்களுக்கு பயம் வந்துடும். என்னென்னா ஜென்ரலாக நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி அப்பா அம்மா இறக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் இல்லை? ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கூட படித்தவங்களுடைய அப்பா அம்மா இறக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி சிந்தனையே இல்லாத ஒரு வயது அது. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மரணம் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து பயம் வந்துடும். ஏன்னா இறந்தது அப்பான்னும் பொழுது, அம்மா இறந்தால் கூட அப்பா கொஞ்சம் பெண்களை விட ஆண்களால் அதிகமாக சமாளிக்க முடியும் குடும்பத்தை. வேலைக்கு போகலாம், கடுமையாக உழைக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். பெண்களுக்கு அது ரொம்ப கம்மி. ஏன்னா பெரும்பாலும் பெண்களை வேலைக்கு அனுப்புறது கிடையாது இந்தியாவில். அப்படி இருக்கும்போது திடீர்னு கணவன் இறந்தான் அப்படின்னா அந்த தாய் தனித்து திடீர்னு வேலைக்கு போகிறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதிர்கொள்கிறாங்கன்றது குழந்தைகளுக்கே மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி அப்பா இறந்துட்டார். அவர் கொரோனாவுக்கு முன்னாடியே இறந்தார். அது ஒரு சூசைட் மாதிரி, அது சாப்பிடாமலே இருந்து இறந்தார். அப்போ அந்த வேலை அவங்க அம்மாவுக்கு கிடைக்கிது. அந்த டைமில் அவங்களுடைய மகன்கள் ஒரு காலேஜ் படிக்கிற வயசு வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா அம்மாவுக்கு வேலை கிடைத்தால் கூட அந்த வயசில் உலகம், நான் சொல்கிறதில்ல இப்போ சமயமாக ஒரு 5-6 வருஷம் முன்னாடி நடந்தது தான். ஸோ அப்போ உலகம் மோசமாக இருக்கிறதும் அவங்க பார்க்குறாங்க இல்லையா? அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, அதாவது வயசு தெரியாது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ இந்த சமுதாயம் வேலை போகிற இடத்துலலாம் எவ்வளோ மோசமான விஷயங்களெல்லாம் பெண்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியுது இல்லையா? அது அந்த பையனுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குது. அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறான், நான் போகிறேன் வேலைக்கு, நீ போகாத, அந்த வேலையை எனக்கு கொடு. அது ஏதோ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ டெய்லியும் அந்த டார்ச்சர் அந்த குழந்தை அனுபவிக்கிற வலி தெரியுது. அவன் உள்ளுக்குள்ளே எதையோ வச்சுருக்கிறான், யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க என்னன்னு தெரியல. ஸோ அப்போ இதனால் பயங்கரமான டெய்லியும் ஃபைட்டு நடக்கும் அவங்க வீட்டில். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அந்த பையன் வெளியில் போகும்போது டக்குன்னு விழுந்து இறந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சின்ன பையன் இறந்துட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் மனதுக்குள்ளே எந்த அளவுக்கு வலியை சுமந்துட்டு இருக்கிறான்றது வெளியில் தெரியாது இல்லையா? நியூஸில் காட்டும்போது என்ன காட்டுவாங்க, ஒரு பேக்கரிக்கு போகிறாங்க, புத்துன்னு விழுறாங்க, அவ்வளோதான் தெரியும். அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, அவன் எந்த அளவுக்கு வலியை அனுபவிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அக்யூட் சம்திங் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த சுவாச குழாயை சுருக்கிடுமா. ஸோ ஹார்ட் அட்டாக்கே கூட அந்த மாதிரி நேரத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே அவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ சப்போஸ் அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்கிட்ட போயிட்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி இறைவனுடைய ஞானத்தையும் எடுத்து அவங்களுடைய மனதை ஓரளவுக்கு சமநிலைப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மரணத்திலேருந்து அவங்க தப்பிக்கலாம். இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் பொறுத்த வரைக்கும் அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது கனவில் தாக்கும், இல்லாத விஷயத்தையெல்லாம் வேறு பூதாகரமாக மனசை நினைக்கும். ஏற்கனவே நெகட்டிவாக வாழ்க்கையிலையும் நடந்துருச்சு. ஸோ இந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப வர்றது மனதளவில் பயங்கரமாக அவங்கள பாதிக்கும். ஸோ நமக்கு ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு மயங்கி விழுந்தா இறந்துட்டா, இது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும்.
ஆனால் அந்த பெண்ணுடைய மனதுக்குள்ளே என்ன வலி ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் கேட்டால் அந்த குடும்பத்தினருக்கே தெரியுமான்றது டவுட்டு தான். ஸோ அதேமாதிரி கொரோனா தடுப்பூசி இதை மட்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த கடந்த 10-15 வருடங்களாக மனிதர்களுக்குள்ள காமம் எந்த அளவுக்கு அதிகமாகி இருக்குது இல்லையா, எத்தனை பாலியல் குற்றங்கள் கள்ளத்தொடர்புகள் அதிகமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். திரும்புகிற பக்கமெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு காரணம் ஆத்மா சக்தி இழந்தது ஒரு காரணம். இன்னொன்று, இழக்க வைக்கிறதுக்கு ரெடிமேடாக இன்டர்நெட், ஆபாச படங்கள், இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் ஈஸியாக மற்றவர்களுடைய தொடர்பு கிடைக்கிறது, இதெல்லாம் காரணமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா புத்தியை மட்டும் மயக்க நிலைக்கு அழைச்சிட்டு போகாது, உடலையும் பலகீனமாக்கும். ஏன்னா மனதுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இல்லையா. ஒருத்தன் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் உடம்பு பலகீனமாகுதுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் அதை விட மயக்கத்தை கொடுக்கக்கூடியது காமம் இல்லையா. தண்ணி அடித்தா எவ்வளோ நேரம் போதை இருக்கும் இல்லையா, கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்து போதை தெளிஞ்சிடும், அப்படியே தூங்கிடுவாங்க. ஆனால் காமத்தின் போதை அப்படி கிடையாது. விடிய ஃபோன் பேசுவாங்க, அப்படியே வேறு வழியே இல்லாமல் சாகிற ஸ்டேஜ் போகிற மாதிரி போய் தான் தூங்குவாங்க. ஏன்னு சொன்னால் மறுபடியும் அதே ஃபோன். அப்போ அது எவ்வளோ பெரிய போதை, அது எந்த அளவுக்கு உடலை மாற்றும். ஸோ இதில் பெரும்பான்மையானவர்கள் அடிமையாக இருக்கிறாங்க இளைஞர்கள் அப்படின்னும் பொழுது அவங்க இறக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்ன்றதையும் யாருமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஸோ மற்றபடி டாக்டர்ஸ் சொல்கிறது எல்லா வேக்சினுக்குமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். லட்சத்தில் 4 பேர்னு பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். அது எல்லா வேக்சினுக்கும் இருக்குது. அதேமாதிரி வேக்சினுக்கு அப்புறம் உள்ள சைடு எஃபெக்டும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். இப்போ அம்மை தடுப்பூசிலாம் போட்டால் அடுத்த நாள் பயங்கர ஜுரமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக கொரோனா தடுப்பூசிக்குமே அந்த மாதிரி ஜுரம் வரும்போது மாத்திரை போடுங்கன்னெலாம் வேற கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற சைடு எஃபெக்ட் அதிகபட்சமாக 48 நாளுக்குள்ளே வந்துடும், அதுக்கப்புறம் கிடையாது. ஸோ அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தடுப்பூசியை பற்றி நம்ம இப்போ கவலைப்படுறதே தேவையற்றது அப்படின்றாங்க. ஆனாலும் இந்த மாதிரி மரணம் நடக்கிறது பொய்யா அப்படின்னா அது உண்மை தான் இல்லையா. அதை நம்ம பார்க்குறோம். இவ்வளோ சின்ன வயசுலலாம் இறக்கிறத நம்ம பார்க்கல. சின்ன வெயிட்டு தூக்குறது அல்லது கொஞ்சம் கடினமான வேலையை செய்கிறது, அதையே தாங்க முடியாமல் இறக்குறாங்க இப்போல்லாம். ஸோ அதேமாதிரி கல்யாண மேடையிலே பொண்ணு மயங்கி விழுந்து இறக்கிறத பார்க்குறோம். அந்த கல்யாணத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு டக்குன்னு சுருண்டு வந்து இறக்கிறத பார்க்குறோம். கபடி விளையாண்டுட்டு இருக்கிற பையன் இறக்கிறத பார்க்குறோம். டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கிற பையன் பொத்துன்னு விழுந்து இறக்கிறத பார்க்குறோம் இல்லையா. ஸோ இது பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணலை, பொத்துன்னு விழறாங்க. ஸோ இதுக்கு அந்த காமத்தினால் வந்த மயக்கம், அதனால் உடல் பலகீனமானது, இது மிகப்பெரிய பங்கை வகிக்கும். ஏன்னா இந்த போதைக்கு உங்கள் மனம் பழக்கமாயிடுச்சுன்னா சின்ன பிரச்சனையை கூட உங்கள் மனதால் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த காமத்தின் போதை நினைக்க தானே அந்த போதை வருது. இதே மாதிரி இதுக்கு பழக்கமானது நெகட்டிவ் விஷயத்தையும் திரும்ப அதுவே நினைக்க ஆரம்பிக்கும். உங்கள் கண்ட்ரோலுக்கே வராது. அதை நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களால் பிரேக் போட்டு நிறுத்த முடியாது. அந்தளவுக்கு மனம் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போயிடும். ஸோ ஒருவேளை கொரோனானாலேயோ அல்லது தடுப்பூசினாலேயோ கூட இந்த மாதிரி பிரச்சனையே வந்தால் கூட நீங்கள் இந்த மயக்கத்திலிருந்து விலகி இருந்தால், அடுத்தது இந்த மரணம், அந்த துக்கம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வரணும். ஏன்னா இன்னும் மற்றவர்கள் இருக்கிறாங்கல்ல குடும்பத்தில், அவங்களும் ஒரு நாள் இறப்பாங்க. அதை விட முக்கியம் நாம் அனைவரையும் விட்டுட்டு கூட போவோம். ஸோ இதையெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி வேணும் அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்கிறனால தான் இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு தான் ஆகணும். அது எப்போ வேணாலும் வரும். ஸோ இப்போ சின்ன வயசுலே நிறைய பேர் இறக்கிறத பார்க்கும்போது இந்த மரண பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த பயம் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா வயசுலையுமே வருது மரணம். 20 வயசு பையன்லேருந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்று, புதுசாக உறவுகளை உருவாக்காமல் இருந்தால் அந்த பயம் இருக்காது. நம்ம யார் பார்த்துக்குவா அப்படிங்கிறதை விட அது ஒரு பெரிய பயம் கிடையாது இல்லை. யாரும் இல்லைன்னா நம்ம கையில் காசு நிறையா இருக்க போகுது. காசு இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது. பிஜி ஹாஸ்டல் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட், ஒரு குடும்பம், ஒரு சுமை நம்மை நம்பி இருக்கிறாங்க. அப்படின்னும்பொழுது தான் இந்த மாதிரி நோய் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
அடுத்தது, அந்த குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய அறியாமை தான். ஏன்னா நாம் எவ்வளோ நாள் இருப்போம், நம்ம எவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருப்போம், புத்தி தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டை மீறி இருக்குது. ஸோ நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களுடைய புண்ணிய கணக்கு தான் நம்மை வாழ வச்சுட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுமங்கலி பூஜை அது பண்ணால் கணவன் ஆயுள் கூடும், அது எப்படி மனைவி பண்ணால் கணவனுடைய ஆயுள் கூடும்? ஏன்னா மனைவியுடைய புண்ணிய கணக்கு தான் அந்த புண்ணிய கணக்கை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக கணவனை வச்சுருக்கும். அவளுக்கு புண்ணிய கணக்கு இல்லைன்னா கணவன் சீக்கிரமாக இறக்கிறதுக்கோ அல்லது விட்டுட்டு போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த புண்ணிய கணக்கு தான் மற்றவர்களை பாதுகாக்குது. அந்த புண்ணிய கணக்கை வளர்க்குறதுக்கான வழியை உங்கள் குழந்தைங்களுக்கோ கணவன் மனைவிக்கோ சொல்லிக் கொடுக்கலாமே தவிர, அதை மீறி நம்ம கண்ட்ரோலில் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது அகங்காரத்தின் உச்சம். ஏன்னா எந்த நேரம் வேண்டுமானாலும் நம்ம வாழ்க்கை முடியலாம். ஸோ அவங்க புண்ணிய கணக்கு அவங்களை பாதுகாக்கும். புண்ணிய கணக்கு இல்லைன்னா நீங்கள் இருந்தால் கூட உங்களால் பாதுகாக்க முடியாது. ஸோ இந்த உண்மை புரியணும். இந்த உண்மையெல்லாம் புரியணும் அப்படின்னா முதல்ல நான் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்ற உணர்வில் இருக்கணும். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருடத்துக்கு. அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகுது. சொர்க்கத்தில் தான் எந்த விதமான இந்த திடீர் மரணம் இதெல்லாம் இருக்காது. ஆயுள் 150 வருடம் கம்பல்சரி எல்லோரும் இருப்பாங்க. ஆரோக்கியமாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, மிகப்பெரிய பணக்காரராக இருப்பாங்க, குறிப்பாக சுயநலமே இல்லாமல் இருப்பாங்க, சதா ஆனந்தமாக இருப்பாங்க. வெளியில் உள்ள பொருட்களை வைத்து அவங்க ஆனந்தம் இருக்காது, வெளியில் உள்ள நபர்களை வைத்து அவங்க ஆனந்தம் அமைதி இருக்காது. மாறாக ஆத்மாவில் அவங்களுடைய கவனம் இருக்கிறதுனால ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இப்போவும் அந்த ஆத்மா தான் நாம். ஏன் அந்த ஆனந்தம் இல்லைன்னா ஆத்மாவில் கவனம் இல்லாமல் வெளி உலக விஷயத்தில் நம்ம மயங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, காது வழியாக கேட்குது, கை கால்கள் மூலமாக அனைத்து காரியங்களையும் பண்ணுது. அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும் சொர்க்கத்தில். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகும்போது ஆத்மான்றதை மறந்து உடல் நினைச்சு தான் புலன் என்பதுக்கு அடிமையாகிறோம். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கெலாம் அடிமையாகிறோம். சொர்க்கத்தில் கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாளே தவிர காமத்தினால் கிடையாது. அதனால தான் இந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த மனிதர்களை இன்னைய வரைக்கும் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி வாழ்ந்ததே நீங்கள் தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்வதற்குத்தான் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வரார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அந்த முரளியை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 தடவை படிக்கணும். நாள் முழுவதும் அந்த முரளியில் முக்கியமான கருத்துக்களை திரும்ப திரும்ப மனதில் எடுத்துகிட்டு வரணும். எல்லாத்துக்கும் மேலே நான் அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை எந்த அளவுக்கு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவில் உங்கள் கவனம் குவியும். அப்படின்னு அர்த்தம். வெளி உலக விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலகி ஆத்மாவில் உங்களுடைய கவனம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணமான அமைதியும் ஆனந்தத்தையும் நிரந்தரமாக அனுபவம் செய்வீங்க. சுற்றி என்ன நடந்தாலும், எதை இழந்தாலும், யார் இறந்தாலும், உலகமே அழிந்தாலும் உங்கள் ஆனந்தம் குறையாது. ஏன்னா அந்த அந்த நிலைக்கு வர்றதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், மற்ற எல்லாத்துலேருந்தும் உங்களுடைய புத்தியை விலக்கி என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, அனைத்து உறவாகவும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஏன்னா கடைசி 100 வருடம் இறைவன் வந்திருக்கிறார், நான் உங்களை பார்த்துக்கிறேன்றார். இவ்வளோ நாள் கடவுள் இந்த பூமிக்கே வரல. அப்போவே நம்ம கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருந்தோம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் உண்மையிலே கடவுள் இப்போ வந்திருக்காரு, எல்லாம் நாஸ்திகர் ஆகிட்டாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. ஆனால் இப்போ உண்மையிலே அவர் பார்த்துக்கிறேன்றார். ஸோ அப்போ அவருடைய நினைவிலேயே இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவருடைய உதவி நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது.
இன்னொரு விஷயம் வந்து உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வரார். ஏன்னா உலகம் அழிந்து இந்த பூமி சொர்க்கமாக போது, அந்த சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்த தான் வரார். அப்போ இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தால்தான் நாம் சொர்க்கத்தில் பிறவி எடுக்க முடியும். ஸோ மரணம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த மரணம் பயத்தோடு இருக்கக்கூடாது. கலியுகத்தின் விஷயத்தை நினச்சிக்கிட்டே உயிர் பிரியக்கூடாது. அப்படி பிரிஞ்சதுன்னா மீண்டும் கலியுகத்திலே பிறந்து கஷ்டப்பட வேண்டியதாகிடும். அப்போ கலியுகத்தின் எந்த விஷயமும் ஞாபகம் இல்லாமல் ஒரு இறைவனின் நினைவும் நாம் போக போகிற சொர்க்கத்தின் நினைவு மட்டும் உங்கள் மனதில் இருந்தால் மீண்டும் கலியுகத்தில் பிறக்காமல் சொர்க்கத்திற்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி இறைவன் இருக்கக்கூடிய பரந்தாமத்துக்கு போவோம். ஸோ அதற்கு தான் அந்த செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ கோவேக்சின், கொரோனா இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது, இயற்கை சீற்றங்கள் வருது, இன்னும் நிறைய வரும். ஆனால் அது எதுவுமே உங்களை எதுவுமே பண்ணாது. நீங்கள் இறைவனின் நினைவில் இருந்து உங்கள் ஆத்மாவில் இருக்கும் பாவத்தை முற்றிலுமாக அழித்து விட்டால் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் இறைவனின் நினைவில் இருந்து ஆனந்தமாக உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு மேலே போகும். மற்றபடி இந்த இயற்கை சீற்றம் இந்த மாதிரி துர்மரணத்தில் நீங்கள் சிக்க மாட்டீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில் சிக்கி இறக்க மாட்டீங்க. கடுமையான வெயில், கடுமையான குளிர், வெள்ளம் இப்படியெல்லாம் சிக்கி இறக்க மாட்டீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கடைசியில் கோடீஸ்வரர்களுக்கு கூட ஒரு கைப்பிடி அரிசி கிடைக்காதுன்றார். அந்த மாதிரி ஒரு நிலை வருன்றார். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். ஏற்கனவே சொன்னார், காசெல்லாம் இருக்கும், ஆனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ திடீர்னு 2000 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் 500 ரூபாய் செல்லாத போகும்போது அந்த மாதிரிலும் பணக்காரர்களுக்கு நிலை வந்ததை பார்த்தோம். அதே மாதிரி இந்த வெள்ளம் சென்னையில் வந்தது, தூத்துக்குடியில் வந்தது, வீட்டை விட்டே வெளில வர முடியாத நிலையை பார்த்தோம். இன்னும் உலகம் மோசமாக ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம். அதற்கான தண்டனையெல்லாம் அனுபவிக்கணும் இல்லையா? ஸோ தண்டனை அனுபவித்து பாவத்தை அழிக்க போகிறீங்களா, இறைவனின் நினைவில் இருந்து பாவத்தை அழிக்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் கொடுத்துட்டார் சாய்ஸ் இல்லையா? இறைவனின் நினைவில் இப்போவே இருந்து பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா ஆனந்தமான உலகத்துக்கு போவீங்க. ஸோ தண்டனையெல்லாம் அனுபவிச்சு தான் போகிறீங்க அப்படின்னா பரந்தாமத்துக்கு போயிடுவீங்க. ஆனால் சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க. சொர்க்கம் முடிந்து இந்த பூமி நரகம் ஆன பிறகு தான் பிறப்பீங்க. ஸோ அதனால் இறைவனை நினைப்பது, இறைவனோடு மட்டும் அனைத்து உறவுகளையும் வைக்கிறது உங்களுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். உடல் எல்லாருக்குமே பலகீனமாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறை அது பலகீனமாக தான் இருக்கும். ஏன்னா பஞ்ச தத்துவமே மோசமாயிடுச்சு. ஆனால் அவ்வளோ பலகீனமாக இருந்தும் உங்களுக்கு கொரோனாவே வந்திருந்தாலும் அல்லது இந்த மாதிரி தடுப்பூசி போட்டதுனால அந்த பின்விளைவே வந்திருந்தால் கூட நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன கவலை கூட படலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரிகர் ஆகாது. ட்ரிகர் ஆகும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. இப்போ நிறைய பேருக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்ததுக்குமே அதுதான் காரணம். பாருங்களேன், இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸே பார்த்திங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் தான் வருது. நிறைய பிரபலங்களுக்கெல்லாம் வந்துருக்குது இல்லையா? ஸோ அது ஒரு பதற்றத்தை கொடுக்குது. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு காசு இருக்கும் அல்லது இல்லாமல் கூட இருந்திருக்கும். ஏன்னா நிறைய காசு சம்பாதிக்கிறாங்கன்னா அது மாதிரி செலவு கூட அவங்க பண்ணலாம். அப்போ ஒரு பயம் வந்துடும். ஸோ அப்போ பிரபலங்களுக்கே அந்த நிலை அப்படின்னா சாதாரண மனிதர்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலையெல்லாம் அடைஞ்சாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நிலை வந்தாலும் இறைவனுடைய நினைவில் மட்டும் இருங்கள். உங்களுக்கு தேவையானது உங்களை வந்து சேரும். ஒரு காஞ்ச சப்பாத்தியாவது உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். நல்லா விதவிதமாக சூடான உணவு கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உயிர் வாழறதுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பாவத்தை அழிச்சிட்டிங்க, போக போகிறது சொர்க்கத்துக்கு. ஸோ ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தேவையான அளவு. ஏன்னா பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் 2 சப்பாத்தி தான் வயிறு கேட்க போகுது. ஸோ அதனால் அது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறார் கடவுள். உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களுடைய உயிர் பிரியாதுன்றார். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏன்னா இதுதானே பயங்கர பயத்தை கொடுக்கறது. ஐயோ நான் போயிட்டா குழந்தை என்ன ஆகும், அது என் குழந்தையே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த பதற்றம் இருக்காது. இந்த பதற்றம் இல்லைனாலே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம அதை ரிவர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த குடும்பத்தை நான் பார்த்துக்கணுமே, என்ன ஆகுன்றதே உங்களை அழிச்சிட்டு இருக்கு, உங்களுடைய ஆயுளை குறைச்சிட்டு இருக்குது. ஸோ உண்மையிலே நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணுறவங்க
ஹார்ட் பேஷண்ட்டாகவே இருந்தால் கூட அவங்க ஹார்ட் அட்டாக்லேருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா அந்த கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? ஸோ அதுக்கு தான் இறைவன் கிட்ட அத்தனையும் ஒப்படைச்சிட்டு இறைவன் நினைவில் இருக்க இருக்க உங்களுக்கு ஆனந்தம் வரும். ஸோ கூடவே போதிய அளவுக்கு உடற்பயிற்சி, உணவு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது எல்லாருக்குமே தெரியும், அசைவ உணவு சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. அடுத்தது எந்த உணவுமே அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஆர்வமாக சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நிறைய அந்த நிறைய அசைவ உணவு சாப்பிட்டு இறந்ததை நாம் பார்த்தோம், ஷவர்மா அந்த மாதிரிலாம். அதேமாதிரி பரோட்டா சாப்பிட்டும் இறந்து பார்த்துருக்குறோம். மொத்தத்தில் உங்களுக்கு பிடிக்குதுன்னு லபக்குன்னு சாப்பிட்றீங்களே, அதுவுமே ஏன்னா இந்த உணர்வுகள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், புலனின்பம், இதுக்கெல்லாம் நாம் அடிமையாகும்போது நம்ம மெய்மறந்து அதில் மூழ்கிறோம். அது உங்களுடைய உடலுடைய இயக்கத்தின் சீரமைப்பை கெடுக்குது. ஸோ ஒரே சீரான நிலையில் போகாமல் திடீர்னு ஏற்ற இறக்கம் வர்றதும் மரணத்திற்கு காரணமாக அமையுது. ஸோ அது நம்ம சாப்பிடும்போதே நிறைய சாப்பிடும்போது அப்படியே வேகமாக சாப்பிடும்போது புறையேறும், தண்ணி வேகமாக குடிக்கும்போது புறையேறும். ஸோ அதிலெல்லாம் ஒரு பெரிய கவனம் கொடுக்காமல் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. ஆனால் அந்த சுவைக்கு அடிமையாகாமல் சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, இறைவனுடைய நினைவில் சாப்பிடுங்க, சாப்பாட்டின் சுவையில் மயங்கி சாப்பிடாதீங்க. ஸோ அதேமாரி இந்த காதல், காமம், இந்த ரெண்டும் மிகப்பெரிய எதிரி. இதிலிருந்து விலகி இருங்கள். அது காரணம் உடல் நினைக்கிறது தான். அதுக்கு தான் ஆத்மான்னு உணர்ந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மானே பாருங்கன்றது. ஏன்னா இந்த காதல், காமம், அந்த மயக்கமே உங்களுடைய உடலை பயங்கர பலகீனமாக ஆக்கிடும். அதில் இப்போ மொபைல் கிடச்சிருச்சு, நைட்டெல்லாம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் தூக்கம் வேற போகுது. அதுவும் இந்த போதையோடு தூக்கம் போகுதுன்னும் போது அது ரொம்ப உங்களுடைய உடம்பை, அதாவது சும்மா வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கண் விழிக்கிறதுக்கும் இந்த மாதிரி விகார விஷயங்கள்னால, அந்த போதையினால் நீங்கள் கண் முழிக்கிறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் தெரியும். அது பார்த்திங்கன்னா உங்களுடைய முகத்திலே தெரியும். அந்த பொலிவு போயிடும், ஒரு மாதிரி சீக்கிரமாக மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத மற்றவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.